சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் பெரும்பாலானோருக்கு இதுவரை நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் வெள்ள நிவாரணத்திலும் விடிய அரசு விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பது மக்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி. மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மிகுந்த துயரத்தில் ஆளாகி இருக்கிறார்கள். மக்கள் சிந்திய கண்ணீருக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், அதனை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காற்றில் பறக்கும் இடமாக டோக்கன் வழங்குவதற்கு 3 நாட்கள், 1 வாரம் என எடுத்துக்கொண்டது இந்த திமுக அரசு. அதே போன்று விளம்பரம் செய்வதற்காக மக்களுடைய அந்த நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்குவதற்கு திருமணம் ஒழிக்கவர்கள் போன்று மிக்ஜாம் புயல் நிவாரணம் என்று அடிக்கப்பட்டு அதில் விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அந்த உருவம் பொறித்த அந்த புகைப்படங்களோடு கூடிய அந்த கவர்கள் தற்போது அச்சடிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் அதில் அந்த மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக அந்த தொகையை செலுத்தியிருந்தால் அல்லது இந்த கவருக்காக செலவிடப்பட்டிருக்கக்கூடிய தொகையில் ஏதாவது கூட 1000 அல்லது 2000 ரூபாய் கூட கொடுத்திருந்தால் அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கும். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் விளம்பரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரணத் தொகையிலும் ஒரு விளம்பரம் தேட வேண்டும் அதற்காக ஒரு கவர் அடித்து அதில் தனது புகைப்படத்தை போட்டு விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய விளம்பர மாடல் அரசாக இந்த அரசு இருப்பதை மீண்டும் மீண்டும் அந்த விளம்பர மாடலுடைய அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உறுதி செய்கிறார். மேலும் நீதிமன்றம் ஏற்கனவே உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அதனை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. அந்த உத்தரவையும் இந்த திமுக அரசு காற்றில் பறக்க விட்டிருக்கிறது. டோக்கன் வழங்குவதற்காக கடந்த 1 வார காலமாக டோக்கன் வழங்கக்கூடிய பணியில் மும்முரமாக ஈடுபடுவது போல ஈடுபட்டார்கள். ஆனால் டோக்கன் வழங்கப்பட்டு விட்டது. டோக்கன் பெற்ற மக்களுக்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கவில்லை. நிவாரணம் எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு ரேஷன் கடைகளில் 22ஆம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பேருக்காக நிவாரணம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்கி வைத்துவிட்டு தற்போது கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நிவாரணத்தை கொடுக்காமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய துயரத்தையும் துடைக்க முடியாத ஒரு அரசாக இந்த விடியா மாடல் அரசு இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி. சென்னையில் வெள்ளம் பாதித்த மக்களுடன் உடனே நிவாரணம் வழங்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் தற்போது இந்த விடியா அரசு தாமதம் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.